எரேமியா அதிகாரம் 34. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய சர்வ சேனையும் அவன் ஆளுகைக்குட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதை சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் இடத்தில் பேசி அவனுக்கு சொல்ல வேண்டியது: இதோ, நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அவன் இதை அக்கினியால் சுட்டெரிப்பான். நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும். அவன் வாய் உன் வாயோடே பேசும். நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ பட்டயத்தாலே சாவதில்லை, சமாதானத்தோடே சாவாய். உனக்கு முன்னிருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்களின் நிமித்தம் கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல உன் நிமித்தமும் கொளுத்தி, ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள். இது நான் சொன்ன வார்த்தை என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல் என்றார். இந்த வார்த்தைகளையெல்லாம் தீர்க்கதரிசியாகிய எரேமியா எருசலேமிலே யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் சொன்னான். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எருசலேமுக்கு விரோதமாகவும் யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் மீந்த பட்டணங்களாகிய லாகீசுக்கும் அசேக்காவுக்கும் விரோதமாகவும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தது. யூதாவின் அரணிப்பான பட்டணங்களில் இவைகளே மீந்திருந்தவைகள். ஒருவனும் யூத ஜாதியானாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டுமென்று அவர்களுக்கு விடுதலையை கூறும்படி ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டுமென்று உடன்படிக்கைக்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி அடிமைப்படுத்தி கொண்டார்கள். ஆதலால் கர்த்தரால் எரேமியாவுக்கு வார்த்தை உண்டாகி அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7ஆம் வருஷத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்றும், அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையாயிருந்த பின்பு அவனை உன்னிடத்தில் வைக்காமல் சுயாதீனனாக அனுப்பிவிட வேண்டும் என்றும், நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணி இருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் மன்றாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலையாகவும் சுயாதீனராகவும் அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும் அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலையை கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமற் போனீர்களே. இதோ, நான் உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் ஒப்பு கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். பூமியின் ராஜ்யங்களிலெல்லாம் அலைகிறதற்கும் உங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை
நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியைப் போல் ஆக்குவேன். கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக்கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலும் ஒப்புக்கொடுப்பேன். இதோ நான் கட்டளை கொடுத்து அவர்களை இந்த நகரத்துக்கு திரும்ப பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். யூதாவின் பட்டணங்களையும் ஒருவரும் அவைகளில் குடியிராதபடி பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.